ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ் இந்த டாபிக்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? சரிங்களா, இந்த கொஸ்டின் தான் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு தெரியும் 1 rupee இஸ் ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ மொத்தம் 2 ரூபாயில எத்தனை பைசா இருக்குன்னா 200 பைசா. அடிஷனலா ஒரு 70 இருக்கு. அப்போ மொத்தம் 270 பைசா. இதுல 15 பைசா எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 15 பைசா டிவைடட் பை 270 இன்ட்டு 100. இதுதான் பர்சன்டேஜ்ல நான் போட போறேன். ஸோ ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல். மூணால் அடிச்சோம்னா 9 3 27, 5 3 15. அப்போ 50 டிவைடட் பை 9. சரிங்களா, அப்போ 9 45, மீதி 5 வரும். இதை கலப்பு பின்னமா இங்க நான் எழுதிக்கிறேன். தட் மீன்ஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவிகிதம் என்ன? இப்போ 280 பேர் எழுதியிருக்கிறாங்க மொத்தம். அதுல 252 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஃபெயிலியர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 28 பேர் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ 28 ஃபெயில் ஆனவங்க டிவைட் பை மொத்த அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ 280 இன்ட்டு 100. ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல், 28க்கு 28 கேன்சல், மீதி எவ்வளோ இருக்கு 10. இப்போ 10% பேர் அந்த தேர்வில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ மொத்தம் 450ல 30% போயிடுச்சு, வீணாயிடுச்சு. அப்போ மீதி நல்லா இருக்கிறது 70% தான். அப்போ 70 டிவைடட் பை 100 இன்டூ 450 இதான் ஆன்சர். ஸோ 0 0 0 0. ஸோ தேர்ஃபோர் 7 5 35, மீதி 3, 7 4 28 பிளஸ் 3 31. 315 ஆப்பிள் தான் அழுகாம இருக்கு. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ₹50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். இது ஃபார்முலா வச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கான்செப்ட் வச்சும் போட்டுடலாம். ஸோ 50,000 ஃபர்ஸ்ட் வருஷம். அடுத்த வருஷம் இதுல 10% குறையுது. சரிங்களா, இது நீங்க போன அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த 50,000த்துல 1%ம்னா இந்த ஒரு பூஜ்ஜியத்தை கேன்சல் பண்ணா போதும், 5,000 ரூபாய். சரிங்களா, 10%ம்னா 2 0 கேன்சல் பண்ணணும், 500 ரூபாய். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ ஒவ்வொரு ஸோ இப்போ 50,000 இருக்கு. 50,000த்துல 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி ஈக்குவல் டு கேன்சலேஷன் ஆஃப் 1 0 5,000. இதே 50,000த்துல 1% அப்படின்னா ஒரு ஜீரோவை தான் நீங்க கேன்சல் பண்ணணும். சாரி, 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1%ங்கிறது 500 ரூபா. ஸோ இங்க மாத்தி சொல்லிட்டேன். அப்போ இது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் பெர்சன்டேஜ் அந்த ட்ரிக்ஸ்ல இதை சொல்லியிருப்பேன். இப்போ 10%னா 5,000, 1%னா 500. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு எவ்வளவு குறையுது, 10% குறையுது. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் என்னவாகும், 50,000த்துல 5,000 போச்சுன்னா 45,000. சரிங்களா, அடுத்த வருஷம் இதுல 10% குறையுது. இப்போ இதுல 10%னா எவ்வளவு, 4,500 ரூபா குறையும். சரிங்களா, அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40,500 ரூபா இருக்கும் ரெண்டாவது வருஷம் முடியக்குள்ள. மூணாவது வருஷம் முடியக்குள்ள இதுல 10% குறையும். 10%னா எவ்வளவு, 4,050 குறையும். சரிங்களா, அப்போ 0 5 4 36. 36 450 தான் சரியான பதில். சரிங்களா, சோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு P into 1 minus R divided by 100 the whole power n.
ஸோ இதை தான் நம்ம இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்போம். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. எத்தனை வருஷம் கொடுத்துருக்குறாங்களோ நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி வாஸ் 2,25,000 at 2018. If it will be increases at the rate of 12% next year, what will be the population? ஸோ எனக்கு இங்க 2,25,000 கொடுத்துருக்குறாங்க. இதுல 12% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப 10% அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? இட் இஸ் ஈக்குவல் டு 22,500. ஒரு ஜீரோ மட்டும் எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ இதுவே 2,25,000ல சாரி ஓகே 2,25,000ல 1% அப்படிங்கிறது வந்து 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு வரும்? 2,250 வரும். எனக்கு இங்க 2% அடிஷனலா இருக்கு. அப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இன்டூ 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு 2% கிடைச்சிடும். இப்போ 4,500 இதுதான் வந்து 2%க்கான வேல்யூ. இங்க 10%க்கு எவ்வளவு இருக்கு? 22,500. இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 0 0 0 மீதி 1 7 2. அப்போ 27,000 பேர் வந்து இது கூட அடிஷனலா ஆட் ஆகுறாங்க. அப்ப தேர்ஃபோர் இந்த 2,25,000 கூட 27,000 ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 2,52,000. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். The number which exceeds 16% of its by 42. அதாவது ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் யாது? அதாவது இப்ப தெரியாத எண்ணை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க, அப்ப 16%னா மைனஸ் 16/100 இன்டூ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 42. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இதை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 100x. 100ல 16 போச்சுன்னா எவ்வளோ? 84. இப்போ 84x டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 42. ஸோ ஒரு 42 42 2 42 84. இங்க அடிச்சோம்னா 50. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு கிடைக்கும். அப்ப அந்த என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 50. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சம் இருக்கு, ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் நான் சிம்பிளிஃபைடாக போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கொஷினை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போடப்படும். தேங்க்யூ.